அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். ஏங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரமா போயிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. ஆமா அனு 5 hours ஆகும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. ஸோ அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது. இப்பதாண்டி 1 மணி நேரம் ஆயிருக்கு, இன்னும் 4 மணி நேரம் போகணும்ல. ஆனா வெளியெல்லாம் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமாங்க இந்த ரூட்ல. நல்ல பச்சை பசேல்னு இருக்குல்ல, நெல்லா போட்டிருக்காங்கங்க. இந்த ஏரியாலலாம் நல்லா தண்ணி இருக்குமோ? ஆமா அனு, இந்த சைட்லாம் நல்லா தண்ணி இருக்கும். அதனாலதான் மேக்சிமம் இந்த ஏரியால ஃபுல்லாவே நெல்லு தான் போட்டிருப்பாங்க. அதுவும் அரவிந்த் வீட்டு பக்கத்துலலாம் நீ பார்க்கணும், ஃபுல்லாவே சுத்தி நல்ல பச்சை பசேல்னு தான் இருக்கும். எப்பயுமே தண்ணி நல்லா இருக்கும் அவங்க ஊர்லலாம். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஐஷு நல்லா வெளியே பார்த்துட்டே வாங்க. உங்க ஊருக்கு போற வழியில பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. என்ன ஐஷு அமைதியாவே வரீங்க? எதா பார்த்துட்டு பேசிட்டே வரலாம்ல. ஆமா அனு, நான் பார்த்துட்டு தான் வரேன். அனு சும்மா இருடி, அவங்க 2 பேரும் ஏதாச்சும் பேசிட்டு வரட்டும். அவ இப்படிதான் மூட் அப்செட்டா தான் இருப்பா கொஞ்ச நேரத்துக்கு. அவங்க பேசிட்டு வரட்டும், நீ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காத, சரியா? அது அவங்க மூட் அப்செட்டாக இருக்கனால தான் மாமா நான் அவங்க கிட்ட பேசினேன். சரி, என்னாலையும் சும்மாலாம் வர முடியாது, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். சரிடி செல்லம், நீ என்கிட்ட எவ்வளோ நாளும் பேசு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இல்லைன்னா நானும் தூங்கிடுவேன்ல. இப்படி யாராச்சும் பேசிட்டே வந்தாதான் தூக்கம் வராது. என்ன அரவிந்த் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரலாம்ல. நீ எப்போ நார்மலாவன்னு உன்னையே பார்த்துட்டு வரேன். நீ பார்க்கலாம், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். ஏங்க எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால தான் அழுதேன். நீங்க தான் அழக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் அமைதியா வரேன். இப்போவும் நீங்க இப்படியே சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அரவிந்த். எனக்கு எங்க டாடியை பார்க்கணும் போல இருக்கு. என்னன்னே தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏய் அழாதடி. அச்சோ, அமைதியா வந்த நானா கேட்டு உன்னை திரும்பி அழ வச்சிட்டேனா? ஐஷு ப்ளீஸ் அழாத. ஐஷு இப்படி நீ அழுதுட்டே இருந்தீன்னா தலைவலி தான் ஐஷு வரும். ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கியிருக்க மாட்டேன். மார்னிங்கும் உன்னை 5 o'clock எழுப்பி விட்டுட்டாங்க. இப்படி நீ தூங்காமல் இருந்ததுக்கு அழுதுகிட்டே இருந்தீன்னா எவ்வளோ தலைவலிக்கும் தெரியுமா? ஏன் ஐஷு இப்படி பண்ணுற? நம்ம நாளைக்கு எப்படியும் உங்கள் டேடியை பார்க்க தானே போகிறோம். எப்படியும் அவங்க நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறாங்க. அப்போ நீ பார்க்க தானே போகிற. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு நீ வரப்போகிற. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எப்படிடா? என் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வர்றப்ப நல்லா சிரிச்சுட்டே வந்தால் தானே எனக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. சரி இங்க வா. இல்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். லூசு வாடி. சரி அழக்கூடாது, நான் தான் உன் கூட இருக்கேன்ல ஐஷு, அப்புறம் எதுக்கு அழுதுட்டே இருக்க? சரி, நான் அழமாட்டேன். ஓய் என்னடி அமைதியா வர? என்கிட்ட ஏதோ பேசிட்டே வருவேன்னு யாரோ சொன்னாங்க. இப்போ என்னன்னா ரொம்ப நேரமா அமைதியாவே வர, என்னாச்சு? தூக்கம் வருதா? ஆமா, அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாங்க, எனக்கு தூக்கம் வருது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அமைதியா இருக்கப்பவே எனக்கு தெரியுது. கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசிட்டு சிரிச்சிட்டு வர, கரெக்டா? அப்படின்னு இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நீ பாவம் நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கல, காலையிலயும் சீக்கிரம் எந்திரிச்சல, அதனாலதான் அப்படி டயர்டா இருக்கு. நீ தூங்கு. நான் தூங்கிட்டா உங்களுக்கு தூக்கம் வராதா? டிரைவ் பண்றப்ப பக்கத்துல உட்காந்து தூங்க கூடாதுல்ல? பரவாயில்லங்க, நான் முழிச்சிட்டே வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், நீ தூங்கு. தூங்குடி. என்னானு? தூங்கிட்டாளா? சரி தூங்கட்டும். அரவிந்த், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? இது என்னடி கேள்வி? தூங்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படி இன்னும் ஒரு 2 hours ஆகும் ஐஷு. நீ அதுக்குள்ள தூங்கே எந்திரிச்சிடலாம், தூங்கு. ஏய் பிள்ளைங்க பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு தானே அண்ணி சொன்னாங்க, இன்னும் வரலையே. ஆமாம் லக்ஷ்மி, இங்கே வர பாதை கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கும் பார்த்தியா, அதனால தான் லேட் ஆகுதோ என்னமோ. வந்துருவாங்க பிள்ளைங்க. சரிங்க அண்ணி. அதுவும் கார் வந்துருச்சு பாருங்க.
வாங்கப்பா வாங்க, பொறுமையா இறங்கி நடந்து வாங்க. வாமா மருமகளே வாமா. வாங்கப்பா. அர்ஜுன், பொறுமையா தானே வண்டி ஓட்டிட்டு வந்த? ஆமா நீ. அண்ணி ஆர்த்தி சுத்துங்க. லக்ஷ்மி, இதை கூட்டிட்டு வந்துருமா. சரிங்க அண்ணி, நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு உள்ளே போங்க. வாசப்படியில் அரிசி வச்சுருக்கேன், தட்டி விட்டுட்டு வலது கால் வச்சு உள்ளே போமா. சரிங்க அண்ணி. வாங்கப்பா, உள்ள வாங்க. இப்பதான் எங்க ஐஷு மூஞ்சில சிரிப்பே வருது. கார்ல வர வரையும் அழுதுட்டே. ஐஷு ஹாப்பியா? பாவண்டி, அரவிந்த் தான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. சும்மா இருடா. சொல்லு ஐஷு, நம்ம வீடு பிடிச்சிருக்கா? ஏங்க, இன்னும் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே இல்லைல்ல. ஹாலு அப்புறம் சாமி ரூம் தான் பார்த்துருக்கேன், வேற எங்கேயுமே பார்க்கல. பார்த்த வரையும் சூப்பராக இருக்கு. நான் உனக்கு சுத்தி காட்டலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அம்மா இருடா வரேன், அதுக்குள்ள எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். மாப்பிள்ளை சார், காட்டலாம் காட்டலாம், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எங்கம்மா போனீங்க? இவன் ஒருத்தன் சும்மா இருடா. வந்த உடனே பிள்ளைக்கு பால் பழம்லாம் கொடுக்க வேண்டாமா? சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு. லக்ஷ்மி, அந்த பாலை கொடுமா. அரவிந்து, இந்தாப்பா பால். இதை நீ கொஞ்சம் குடிச்சிட்டு ஐஷுக்கும் கொடு. இதே மாதிரி ஐஷு நீ கொஞ்சம் குடிச்சிட்டு அரவிந்துக்கு கொடு. மாறி மாறி குடிச்சுக்கோங்க, சரியா? சரிங்க அத்தை. டேய் பொறுமடா. என்னங்க? இவங்க என்னடி டக்குன்னு பால் குடிச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம பண்ணது தாண்டி ஞாபகம் வருது எனக்கு. வரும் வரும். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. வா. அனு, சொல்லுங்க நீ. நீயும் இன்னைக்கு தானம்மா முதல்ல நம்ம வீட்டுக்கு வரேன். நீயும் ஐஷுவும் போய் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. சரிங்க நீ. அம்மா, ஐஷுக்கு நானே சுத்தி காட்டுறேனே. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாடா. அனுவும் ஐஷுவும் போயிட்டு வருவாங்க. நீ அமைதியாக இங்கே இரு, இல்லைன்னா போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடு, புரியுதா? அர்ஜுன், உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரூம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. இங்கேருந்து 2வது ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் தங்கிக்கோங்க. சரிங்கக்கா. ஐஷு, போயிட்டு வரலாமா? கிளம்பலாம் அனு. அண்ணி, நம்ம மற்ற ஏற்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணணும்ல, போய் அந்த வேலையை பார்க்கலாமா? ஆமாம் லக்ஷ்மி, வா போகலாம். போதும் தானேங்க டெக்கரேஷன்லாம். இருந்த பூவை வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் பூ இருக்குங்க. வேற ஏதாச்சும் பண்ணணுமா? கீழெல்லாம் போட்டு விட்டுருவோமா இன்னும் கொஞ்சம்? அனு, என்ன உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என்னங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்தில் நகது நில்லுங்க. ஏய் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுடி. என்ன? நாம எங்க நிக்கிறோம்னு பாத்தியா? இங்க நின்னுட்டு இப்படி பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஹலோ சார், இது நம்ம ரூம் கிடையாது. நினப்பு ஃபுல்லாக அதிலே தான் இருக்கு. அனு, நான் முன்னாடியே சொன்னனா இல்லையா, நாளை இந்த மாதிரி ரூம் டெக்கரேட் பண்ண வரலன்னு சொன்னேன். நீ தான் வம்புடியா இல்ல நாம தான் பண்ணணும் வாங்கன்னு கூட்டிட்டு வந்த. இப்போ இந்த மாதிரி பேசலாம்னு சொன்னா இங்க பாரு, இதெல்லாம் சரியே இல்ல. நான் உங்களை ரூம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்தேன், வேறு எதுக்காகவும் இல்லை, புரியுதா? இது நம்ம ரூம் கிடையாது. போய் அரவிந்த் ரெடி ஆயிட்டாரான்னு பாருங்க. டைம்குள்ளே விடணும்ல, போங்க. அப்போ எதுவும் இல்லையா? இல்லை. நீ ரூமுக்கு தானே வந்தாகணும். வாடி மகளே, பாத்துக்கிறேன். சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு ரொம்ப தாண்டி ஓவரா பண்றீங்க. வா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்புங்க. அனு அனு ப்ளீஸ் டி, ஒரே ஒரு கிஸ் ஆச்சும். ஒன்றும் கிடையாது, கிளம்புங்க. சோ இவர நம்மளை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இதோ இப்போ வந்துடுறேன்னு போனாங்க அனு. 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. தனியாக எவ்வளோ நேரம் தான் இந்த ரூமில் இருக்கிறது? போர் அடிக்குது, ஃபோன் கூட இல்லையே. என்ன அனு, நீங்கள் என்னை தனியாக இப்படி ரூமில் விட்டுட்டு போயிட்டீங்க? இதோ வந்துடுறேன்னு போனீங்க, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கே போயிருந்தீங்க? ஒரு முக்கியமான வேலை ஐஷு, உங்களுக்காக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்னது, எனக்கா? உங்களுக்குன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அரவிந்த் அண்ணாக்கும் சேர்த்து தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, இந்த பூ வச்சுக்கோங்க. என்னது, இவ்வளோ பூவா? ஆமாம் ஐஷு, வச்சுக்கோங்க. அனு, எப்படி இருந்தாலும் நைட்டு போய் தூங்க தான் போகிறேன், அதுக்கு இவ்வளோ பூ வேஸ்ட் பண்ணணுமா? எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்கப்பா, நாளைக்கு வேணா வச்சுக்கிறேன். சொன்னா கேளுங்க ஐஷு, வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன, இந்த பூவை நான் வச்சுக்கணும் அவ்வளோதானே? கொடுங்க. போதுமா? அனு, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியாமலாம் இல்லை.
எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் எனக்கு தயக்கமாக இருக்குப்பா. எனக்கு புரியுது ஐஷு. நானுமே இப்படி தான் இருந்தேன். ஆனால் எதுக்கும் நீங்கள் தயக்கம்லாம் பட வேண்டாம். ஃப்ரீயாக இருங்க. இல்லை அனு, இன்னைக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தே ஆகணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? அதான் ஐஷு, பெரியவங்க நல்ல நேரம்னு பார்த்து எல்லாம் குறித்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்கள் இஷ்டம்தான்ப்பா. ம், எதுக்கும் பயப்படாதீங்க ஐஷு, ஒன்றும் இல்லை, நீங்கள் சரியாயிடுவீங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, நல்லா ரெடியாக இருக்கியே, சந்தோஷம். கிளம்பலாமாம்மா? நீ அது இப்போவே போகணுமா? ஐஸ்வர்யா, எனக்கு உன்னோட தயக்கம் புரியுதுமா. ஆனால் நல்ல நேரத்தில் போகணும்ல, அதான் கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாம் நீ. இந்தாம்மா, இந்த பால் வாங்கிக்கோ. ஐஸ்வர்யா, சந்தோஷமாக இருக்கணுமா? அனு, நீ கூட்டிகிட்டு போய் ஐஷுவை ரூமில் விட்டுட்டு வந்துரு. ஆ, சரிங்கக்கா. என்ன இவங்கெல்லாம் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க, எனக்கே இவ்வளோ பயமாக இருக்கு. ஐயோ, போயே ஆகணுமா? எப்படி போய் ஃபேஸ் பண்ணுறது? பாருடா, ரூம் என்ன இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ வேற காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தா. இப்போ எந்த மைண்ட் செட்டில் உள்ள வரான்னு கூட புரியல. எப்படி வராளோ? அழாம வந்தானா சரிதான். வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? உள்ள வந்ததுலேருந்து வாயை திறக்க மாட்டேன்றா. அமைதியா பார்த்துக்கிட்டே நிற்கிறாளே. போச்சு, எந்த மைண்ட் செட்டில் இருக்கான்னு இப்பயே தெரிஞ்சிருச்சு. சரி, நாமளே முதல்ல பேச்சு கொடுப்போம். ஐஷு, ஆ, என்னாச்சு? ஏன் அங்கேயே நிற்கிற? உள்ள வா. இல்லை பரவாயில்லைங்க, நான் இங்கே நின்றுக்கிறேன். நல்லாவே தெரியுது எந்த மைண்ட் செட்டில் இருக்கான்னு. ஃபுல் பயத்தோட தான் உள்ளேயே வந்திருப்பா போல. அவ ஹார்ட் பீட் சவுண்ட் இங்கே கேட்குற மாதிரி இருக்கு. அரவிந்த், இல்லை இல்லை, சாரிங்க. ஏங்க, என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி உளறா? என்னாச்சு ஐஷு உனக்கு? எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? ஏன்? அது ஒன்றும் இல்லைங்க, தெரியாமல் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்ல, அதனால தான். என்னது? பேர் சொல்லி தானே நீ எப்பவும் கூப்பிடுவ. இன்னைக்கு என்ன புதுசாக இப்படிலாம் சொல்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு சொன்னாங்களா, அதனால தான். அது பழக்க தோஷத்தில் டக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேனா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான். யார் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் உனக்கு? பேர் வச்சிருக்கிறதே கூப்பிடுறதுக்கு தானே. ஏன் பொண்டாட்டி புருஷன் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரியா? உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கூப்பிடு. இல்லைங்க, அது. இங்க பாரு ஐஷு, உனக்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அதே மாதிரி கூப்பிடு. யார் சொன்னதுக்காகவும் நீ உன்னோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். ம், சரி, கையில் என்ன வச்சிருக்கீங்க மேடம்? அது பால். யாருக்கு? அது அண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி தான் கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க குடிங்க. சரி, கொடு. என்னாச்சுங்க, ஏன் பால் குடிக்கல? அங்கே வாங்கி வச்சிட்டீங்க, குடிங்க. சூடாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது, சூட்லேயே குடிச்சிட சொல்லி தான் சொல்லி அனுப்புனாங்க, குடிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடு ஆறுனாலும் நாம் அப்புறமா குடிச்சிக்கலாம், சரியா? இப்போ உனக்கு தூக்கம் வருதா என்ன? தூக்கமா? இல்லைங்க. சரி, அப்போ என் கூட வரியா? எங்க? இங்கே தாண்டி, பால்கனி வரையும் போயிட்டு வரலாம், வா. இங்க ரூமை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. என்னோட ரூம்ல இருந்தே பால்கனி போகலாம். இங்கே சைட்லேயே இருக்கு பாரு டோரு, சரியா? வா போயிட்டு வரலாம். ம், சரிங்க. இந்த அணுக்கு வர வர கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. வேணும்னே தான் லேட்டாக வருவா. நல்லா தெரியும்டி எனக்கு. நீ வா, இன்னைக்கு பார்த்துக்கிறேன். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? கொழுப்பை பற்றியா இவளுக்கு? வந்ததே லேட்டு இதில். ஆமாம், பொண்ணை ரூமில் விட்டாச்சா? மேடம் என்ன பால் தெரியாமல் இங்கே கொண்டு வந்துட்டீங்களோ? அட என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இது உங்களுக்கு தான். என்னது? ஆமாங்க, அக்கா எக்ஸ்ட்ரா தான் பால் காய்ச்சினாங்களாமா, அதனால நமக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே குடி. ஏன்? குடிங்க.
அனு, அமைதியா இருந்துடி. ஏற்கனவே நீ ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதுல இந்த பாலை வேற குடிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ குடிச்சிட்டு தூங்கு. மாமா இப்போவும் வேண்டாமா? அனு, என்னடி பண்ற? பார்த்தா எப்படி தோணுது? அம், எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. நீ முதல்ல கொஞ்சம் தூரமா போய் நில்லு போ. என்னங்க நீங்கள் தானே என்கிட்ட வேணும்னு கேட்டீங்க. இப்போ என்னன்னா? அனு, என்ன சொல்றேன்னு. என்ன மாமா நீங்கள்? நான் எப்படி? அப்போ என் செல்லத்துக்கு ஓகே அதானே? ம். பாரு, வெக்கம்லாம். இந்தாங்க பால். அது அப்புறமா குடிச்சிக்கலாம். என்ன பாரடி செல்லம். அப்படி பார்க்காதீங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்கு. கவலைப்படாதடி செல்லம். மாமா எதுக்கு இருக்கேன்? மாமா பாத்துக்கிறேன். சீ, போங்க மாமா. நீ ஓடினா நான் விட்டுருவேனா? நில்லுடி. மாமா ஒரு விடுங்க. சின்ன என்னடி செல்லம்? பூத்திரியில் வெக்கமா இருக்கா? ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். என்ன ஐஷு, ரூம்லே இருந்தா ஒரு மாதிரியா இருக்க. இங்க வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவன் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து இப்படியே இருந்தா எப்படி? இங்க பாருடி, நிலாலாம் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பார்த்தியா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே எனக்கு டயர்டாக இருந்தாலும் சரி, போர் அடித்தாலும் சரி, இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருப்பேன் தெரியுமா? இங்கே இருந்தால் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆமாங்க, இங்கே சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அப்பா, என் ஐஷு சிரிச்சிட்டா. அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகவும் டென்ஷனாகவும் இருந்துச்சு. நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, இங்கே வெளியே வந்து பார்த்த உடனே அதெல்லாம் சரியாயிடுச்சு. எப்படியோ நீ சிரிச்சிட்டே இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்புறம் ஐஷு, உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? ஏதாச்சும் பேசணும்னா சொல்லுடி. நான் என்னங்க புதுசாக பேச போகிறேன்? என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு போய் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. அது டாடி எப்படியும் துபாய் கிளம்பிடுவார். உங்களுக்கு ஓகேனா நாம் அங்கே போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலாமா? உங்களுக்கு லீவ் கிடைக்குமா? உங்களுக்கு ஓகேனா மட்டும்தாங்க, இல்லைன்னா நான் எதுவும் உங்களை கம்பல்லாம் பண்ணல. அதே மாதிரி நான் இப்போ போகணுன்னு கேட்கல. ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கழித்து போயிட்டு வரலாமா? அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்ல. உங்களுக்கு லீவ் கிடைக்குமா? ஸோ ஐஷு, அதில் என்ன இருக்குது? லீவ் கிடைக்கலனாலும் நான் லீவ் போட்டுட்டு கண்டிப்பாக வரேன், சரியா? பின்ன அதுதானே என் மாமனார் வீடு. அங்கே போய் ஒரு 1 வீக் கூட இல்லைன்னா எப்படி மாப்பிள்ள, சரியா? அதனால் எப்போ லீவ் கிடைச்சாலும் சரி, போயிட்டு வரலாம். நிஜமாவாங்க? ஆமாடி செல்லம், போயிட்டு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் கூட நீங்கள் இதுக்கு ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படியோ ஒத்துக்கிட்டீங்களே. இங்கே பாரு ஐஷு, உன்னோட வீடுன்னு பார்த்தா துபாயில் இருக்கிறது தானே. அங்கே போகாமே இருக்க முடியுமா என்ன? உனக்கு எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போல்லாம் சொல்லு. நான் கண்டிப்பாக நானும் வர ட்ரை பண்ணுறேன். அப்படி என்னால் லீவ் போட்டு வர முடியலன்னா நீ மட்டும் கூட போயிட்டு வா, சரியா? நான் உன்னை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டேன். நீ எப்படி இருக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி நீ இருக்கலாம், சரியா? சரிங்க. வேற ஏதாச்சும் பேசணுமா? இல்லைங்க, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. சரி. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் அது வந்து ஆம், அரவிந்த், ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்க போகலாமா? தூக்கம் வருதுங்க. என்னது, தூக்கம் வருதா? ம், போகலாமா? ஆம், சரி ஐஷு, சரி வா போய் தூங்கலாம். அவ்வளோதானா? ஆ, உனக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறல்ல, சரி வா போய் தூங்கலாம். ஆ, அதான் தூக்கம் வருது தான், இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஐஷு, அப்போ உனக்கு ஓகேவா? நான் உன்னை எதுவும் கம்பல்லாம் பண்ணல ஐஷு, ஜஸ்ட் கேட்குறேன். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது
காதல் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ